இந்த வீடியோல சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு வரலாறும் பெயர் காரணமும் பார்ப்போம். 12,000 வருடத்துக்கு முன்னாடி குமரி கண்டத்தில் வாழ்ந்த முருகன்தா இந்த சித்திர ஓரைங்கிற நல் சித்திரத்தை உருவாக்கினார். குமரி கண்டம் அழிவிலிருந்து மீட்டு தென்னிலங்கையில் குடியேறிய முருகன்தா உலகில் முதல்ல விவசாயம் என்னும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். அங்கு மானாவாரி விவசாயத்தை ஆரம்பித்த முருகன்தா விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி பருவநிலை நாற்காட்டியையும் உருவாக்கினார். அது நட்சத்திர கூட்டங்களின் வடிவத்தையும் பூமியிலிருந்து சூரியனின் நகர்வையும் வைத்தே உருவாக்கினார். அதாவது சூரியனின் பயணம்ங்கிறது பூமியிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கு முடியும் போது இது தட்சிணாயனம் முடியும் காலம். இதுவே சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு பயணிக்கிறத உத்தராயணம்னு சொல்லுவோம். இந்த தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் தொடங்கும் முதல் நாளத்தா சித்திரையில் பருவ நாட்காட்டியின் முதல் நாளா கணக்கிட்டார் முருகன். இதற்கான குறியீடா முருகன் வைத்ததுதான் தட்சிணாயனம் முடியும் நாள் அன்னைக்கு இரவு மேற்கு வானத்தில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களை ஒன்றிணைத்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதற்கு பெயரிட்டார். முருகன் காலத்துல நட்சத்திரங்களுக்கு ஓரைன்னு பேரு. ஓரைகளை ஒன்றிணைத்த முருகன் ஆதி சித்தனான சிவனின் ரிஷபநாதன் உருவத்திலேயே உருவகப்படுத்தினார். முதல் சித்தனான சிவனை குறிக்கும்படி சித்தர் ஓரை என்று பெயரும் வைத்தார். இதுதான் சித்தர் ஓரை என்ற இன்றைய சித்திரை நட்சத்திரமும் சித்திரை மாதமும். ஆனா முருகன் காலத்துக்கு முன்பே லூனார் கேலண்டர் என்னும் நிலவு நாற்காட்டி வழக்கத்தில் இருந்தது. சிறப்பான ஒன்று. முதல்ல காலம்னு ஒன்று இருக்கு, அது நகர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு கண்டது 25,000 வருடத்துக்கு முன்னாடி குமரி கண்டத்தில் வாழ்ந்த சிவன். இதை தாங்கி நிற்கும் ஒரு உருவம் தான் முருகனால் உருவகப்படுத்தப்பட்ட கால பைரவர். இந்த நிலவு நாட்காட்டி வருடத்துக்கு 354 நாட்களை கொண்டது. இது சிவன் காலத்தில் வேட்டையாடி வாழ்ந்த சிவன் மக்களுக்கும் பாலைவன மக்களுக்குமே போதுமானது. பூமியின் சுழற்சிக்கும் பருவநிலை எதிர்பார்த்திருக்கும் விவசாயிகளுக்கும் கொஞ்சம் மாறானது. இதற்காகத்தான் முருகன் பருவநிலையை மையப்படுத்திய புதிய நாற்காட்டியை உருவாக்கினார். எடுத்துக்காட்டா லூனார் கேலண்டர் இஸ்லாம் மதத்துல வழக்கத்தில் இருக்கு. இங்க 33 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரம்ஜான் பண்டிகை ஒரு வருடத்துல எல்லா மாதங்கள்லயும் வரும்.